எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிழக்கரை கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் ஓணம் ஸ்பெஷல் சூப்பரான பாயசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஹெல்த்தியான சக்கரவள்ளி கிழங்கு வச்சு செய்யக்கூடிய இந்த பாயசம் ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாயசம் செய்கிறதுக்கு நான் 1/2 கிலோ சக்கரவள்ளி கிழங்கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சு தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இதுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் 100 கிராம் கருப்பட்டி, 25 கிராம் பாதாம், 25 கிராம் முழு முந்திரி, 10 கிராம் திராட்சை, 20 கிராம் உடைச்ச முந்திரி, அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தேங்காயை அரைச்சி தலைப்பால் தண்ணிப்பால்னு 3 பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் பாதாமையும் முழு முந்திரியும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்ச நட்ஸ் பவுடர் இருக்கட்டும், அதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அதே மிக்ஸி ஜார்லேயே நம்ம வேக வச்சு தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கிற சக்கரவள்ளி கிழங்கை சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலில் 3வது பால் தண்ணி பாலை சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது அரைச்சி எடுத்த இந்த சக்கரவள்ளி கிழங்கு பேஸ்ட்டை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிடலாம். இந்த கிழங்கை நான் பெரிய ஜாரில் சேர்த்து அரைச்சதுனால நான் ஒரு டைம்லேயே அரைச்சி எடுத்துட்டேன். இப்போது இதில் தேங்காய் பால் தலைப்பாலை சேர்த்துக்கலாம், அதாவது கெட்டி பாலை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தேங்காய் பால் எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறம் இதை லம்ஸ் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இது பேரில் தான் சக்கரவள்ளி கிழங்கு, ஆனால் சுகர் பேஷண்ட் கூட இதை சாப்பிடலாம். இதில் அதிகமான சத்துக்கள் இருக்குது. வாரத்துக்கு ஒரு முறையாவது இதை நம்ம சாப்பிடணும். இப்போது அரைச்ச சக்கரவள்ளி கிழங்கு பேஸ்ட் எல்லாமே தேங்காய் பால் கூட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது திக்காக இருக்கிறதுனால இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 2வது பாலையும் ஆட் பண்ணிக்கிடலாம். இது ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பட் எனக்கு இது கரெக்டாக இருக்கிறதுனால நான் இந்த கன்சிஸ்டன்ஸ்லேயே அடுப்பில் ஏற்றிடுறேன். ஏன்னா இதை நம்ம அடுப்பில் ஏற்றிட்டு இன்னும் கிண்டணும். இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சாச்சு. இதை கேர்ஃபுல்லாக கைவிடாமல் கலந்து விட்டுட்டு இருக்கணும். இதில் நம்ம சக்கரவள்ளி கிழங்கு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறதுனால கீழே போய் டெபாசிட் ஆயிரும். அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம கேர்ஃபுல்லாக கைவிடாமல் கலந்து விட்டுட்டு இருக்கணும். இப்போது கொதி வந்துடுச்சு. தீயை சிம்லேயே வச்சுக்கோங்க. அடுத்ததாக இதில் நம்ம 100 கிராம் கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கோம். இதை நல்லா நொறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நான் எடுத்துருக்கிறது சுத்தமான கருப்பட்டிங்கிறதுனால அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். இதுவே தூசியாக இருந்துச்சுன்னா நீங்கள் பாகு காய்ச்சி சேர்த்துக்கலாம். நம்ம கருப்பட்டியை முழுசாக சேர்த்தோன்னா கரையிறதுக்கு டைம் எடுக்கும். பட் இங்கே நம்ம உடச்சி சேர்த்துருக்கிறதுனால இது சீக்கிரமே கரைஞ்சிரும். எந்த ஒரு பாயசத்துக்கும் கருப்பட்டி சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் வெல்லமோ இல்லைன்னா சுகரோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது கருப்பட்டி நல்லா கரைஞ்சிருச்சு. அடுத்ததாக இதில் பொடிச்சு எடுத்து வச்சிருக்கிற பாதாம் முந்திரி பவுடரை சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் சேர்க்கும்போது பாயசம் இன்னும் ஹெல்த்தியாயிரும், கொஞ்சம் திக்காகவும் ஆயிரும். இந்த சக்கரவள்ளி கிழங்குல நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. பட் இப்போ உள்ள பசங்கள்லாம் இதை விரும்பி சாப்பிட்றது கிடையாது. பட் இந்த மாதிரி பாயசமாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி குடிப்பாங்க. அடுத்து இதில் வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போது ஏலக்காய் பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிச்சு 2 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து இதில் முந்திரி திராட்சையை வறுத்து சேர்க்கணும். இதுக்கு ஒரு பேன் எடுத்திருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். கீ நல்லா சூடானதும் இதில் நம்ம உடைச்ச முந்திரியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த முந்திரி நல்ல நெய்யில் பொரிஞ்சு பொன்னிறம் ஆயிடுச்சு. அடுத்து இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரைஸினை ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் பொரிஞ்சு பால் மாதிரி உப்பி வரும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது நெய்யில் வறுத்த இந்த முந்திரியும் திராட்சையும் நம்ம நெய்யோடு சேர்த்து பாயசத்தை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான ஹெல்த்தியான சக்கரவள்ளி கிழங்கு பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிடாதவங்க இந்த மாதிரி பாயசமாக செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக விரும்பி குடிப்பாங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு நீங்கள் உங்கள் நெய்பர்ஸ்க்கும் கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.